ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம செப்டம்பர் 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு 5 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் நிறைய டேட்டாஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பர் 30. நேற்று சொன்ன டேட்டாவில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை சொல்லியிருப்பேன். அதில் 5 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது எழுதியிருப்பேன். ஸோ அந்த 5 பேர் கொண்ட குழு என்னென்னா, 5 பேர் கொண்ட குழு அவங்க தலைமையில் போயிட்டு அந்த பிளேஸில் கரூரில் வந்து ஆய்வு அப்படிங்கிறது மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில வித்தியாசம். பட் அந்த ஆணையம் வந்து ஒரு நபர் ஆணையம் தான். ஓகேவா? ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். ஸோ இதில் வந்து நம்ம இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த ரீஜியனில் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்த காஷ்மீரில் கொஞ்சம் பகுதி பாகிஸ்தான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்களால ஆக்குபை பண்ண பிளேஸு. ஸோ அந்த பிளேஸில் இருக்கிற மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு 70 வருடமாக மறுக்கப்பட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களோட ஒரு ஆதங்கம். ஸோ அதனால அது சில கலவரங்கள் மாதிரியான ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது காணப்படுது. ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போ இது நியூஸில் இடம்பெற்றிருக்கு. இந்த பிஓகே அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த ரீஜியனை என்ன பெயரில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆசாத் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற பெயரில் அவங்க சொல்கிறாங்க பாகிஸ்தான். அண்ட் அந்த ரீஜியனில் கில்ஜிட் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதியும் காணப்படுது. ஸோ இந்த 2 ரீஜியனும் சேர்ந்து தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நமக்கு தெரியும், இப்போ இந்தியா மேப் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரீஜியனில் இருக்கிறது தான் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அக்சாய் சின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது வந்து சைனாவோட ஆக்குபேஷன் ஏரியா. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளோட ஹெட்டு நம்ம இந்தியா வந்து பாரத தாய் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அமைப்பில் மெயினாக அந்த மேலே இருக்கிற ஏரியாவே சைனா ஒரு பக்கமும் பாகிஸ்தான் ஒரு பக்கமும் கேப்சர் பண்ணி வச்சுட்டு அவங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. ஓகேவா? பட் இந்தியா வந்து இல்லை, இது எங்களோட பகுதி தான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். இது நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 1947 தான் இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து தனி நாடாக பிரியுது ஆகஸ்ட் 14. ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குது. ஸோ முகமது அலி ஜின்னா தலைமையில் அங்கே பிரிஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் தான். ஸோ அந்த டைமில் தான் ஆசாத் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானால் அந்த பகுதி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி வந்து அழைக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ரீஜியனில் தான் 1947-48 பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது நடக்குது. அந்த போரானது 49ஆம் ஆண்டு கராச்சி அக்ரிமெண்ட், கராச்சி ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த போர் வந்து நிறுத்தப்படுது. அடுத்தது 1965 வருஷம் 2வது இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது. அதுக்கப்புறம் 1971 3வது இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது நடக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1999 கார்கில் வார் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இந்த கார்கில் வாரில் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் இந்தியா. ஸோ கார்கில் திவாஸ் அப்படிங்கிறது அந்த தினத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அது என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியோட ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த ரீஜியன் பிரித்ததுலேருந்தே சொல்லலாம். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியுமே இணைஞ்சதுக்கு அப்புறமும் காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் 3 மட்டும் இணைய மறுத்திருக்கும். ஸோ காஷ்மீரும் ஜுனாகத்தும் ஒரு பர்டிகுலர் இதுக்கப்புறமா வந்து மக்களோட விருப்பத்தின் பேரில் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். பட் ஹைதராபாத் மட்டுமே வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் இணையவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க அந்த ஹைதராபாத் நிஜாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, பட்டேல் வந்து பேசுகிற வரைக்கும் பேசி பார்ப்பாரு. ஸோ நீ கேட்கலையா, நான் வந்து அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற நடவடிக்கையின் மூலமாக தான் அந்த ஹைதராபாத்தை வந்து இந்தியா கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த 3 ரீஜியன் ஃபைனலாக வந்து சேர்ந்துருக்கும், சுதேசி அரசுகளாக இருந்தது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பாலிட்டியில் நிறைய டைம் படித்தது. ஸோ அப்படி தான் வந்து இந்தியாவை வந்து ஒரு ஒற்றுமையாக எல்லா பகுதியும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அதிகமாக பாடுபட்டது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஸோ அதனால தான் அவரோட பிறந்த தினமான அக்டோபர் 31 வந்து நம்ம ஒற்றுமை தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அண்ட் அவருக்காக சிலை அப்படிங்கிறதும், ஒற்றுமை சிலை அப்படிங்கிறதும் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த எந்த ரீஜியனில் வச்சுருப்போம் அப்படின்னா, நர்மதை ஆற்று அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலை. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6th ஷெட்யூல். ஸோ 6th ஷெட்யூல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது, ப்ரொவைட் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் இன் சர்டைன் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில், அதாவது சில பழங்குடியின பகுதிகளில் அந்த சுயாட்சி நடத்துவதற்கான அந்த இது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் எல்லாம் அமைக்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த 6th ஷெட்யூல், 6வது அட்டவணை அப்படிங்கிறது. அதில் என்னென்ன ஸ்டேட் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இதுக்கு கூட நம்ம ஷார்ட்கட் வச்சுருப்போம், ஏடிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிற ஷார்ட்கட் வச்சுருப்போம். ஸோ ஏடிஎம்மில் மணி எடுக்கலாம், அதனால இதில் மணிப்பூர் கவர் ஆகாது, மீதி 3மே வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ மணிப்பூர் ஏன் இதில் கவர் ஆகாது அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 6th ஷெட்யூல் எதுக்காக நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லடாக். ஓகேவா? லடாக் தான் ரீசன். லடாக் ரீஜியனில் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கை ஒரு அந்த 6th ஷெட்யூலில் மர்ஜ் பண்ணணும், ஒரு பழங்குடியின பகுதியை அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்ருக்காங்க. அதனால தான். ஸோ அதுக்காக அந்த சோனம் அப்படிங்கிறவர் வந்து உண்ணாவிரதம் அப்படிங்கிறது இருக்கார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதனால தான் இந்த 6th ஷெட்யூல் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போ லடாக்கில் ப்ராப்ளம் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஓகே, அப்போ உண்ணாவிரதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் இந்த பக்கம் வருவோம். ஓகேவா? ஸோ உண்ணாவிரதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக இப்படி நாடு பிரிக்கணும், இந்த தனி மாநில கோரிக்கை அப்படிங்கிறதுக்காக உயிர் நீத்தவர் யாருன்னா பொட்டி ஸ்ரீராமலு இல்லையா? பொட்டி ஸ்ரீராமலு, அது நமக்கு நல்லா தெரியும். அண்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 58 நாட்கள் அப்படிங்கிறது உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். எதுக்காக? ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால தான் ஃபசல் அலி கமிட்டி அமைச்சு, ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நேரு வந்து வேறு வழி இல்லாமல் 1953 என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ஆந்திராவை தனி மாநிலமாக அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபசல் அலி கமிட்டி அவங்க ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி 1956 ஒரு ஆக்ட் கொண்டு வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதுபடி ஆந்திரா அப்படிங்கிறது தனியாக செப்பரேட் பண்ணப்படுது. ஓகேவா? தமிழ்நாட்டிலேருந்து பிரிக்கப்படுது. அப்போ பொட்டி ஸ்ரீராமலு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்ற கோரிக்கை பண்ணி யார் உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க? நம்ம சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. 76 நாள் அப்படிங்கிறது உண்ணாவிரதம் இருந்து அவருமே வந்து போய் அண்ணா பேசியிருப்பார், ஜீவானந்தம் பேசியிருப்பார். ஸோ எல்லாருமே பேசியிருப்பாங்க. பட் கேட்க மாட்டார். அவர் உண்ணாவிரதம் இருந்து ஃபைனலாக வந்து இறந்துருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 27 அக்டோபர் 13 வரைக்கும் இருந்திருப்பார் இல்லையா? உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். ஸோ இப்போ அதே வரிசையில் யார் வராங்க அப்படின்னா இவர் இப்போ லடாக்கை சேர்ந்து அந்த சோனம் அப்படிங்கிறவர் வந்து இப்போ உண்ணாவிரதம் இருந்துகிட்ருக்காரு 6th ஷெட்யூலில் லடாக்கை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்துடலாம். அப்போ மணிப்பூர் அப்படிங்கிறது இந்த 6th ஷெட்யூலில் வராது. அப்போ மணிப்பூருக்குன்னு சொல்லி ஒரு தனி கவுன்சில் ஆக்ட் இருக்குது, மணிப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆக்ட் 1971 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே இந்த மணிப்பூர் வந்துடும். அப்போ மணிப்பூரை ஏன் ஸ்டார்டிங்கில் இப்படி 6th ஷெட்யூலில் சேர்க்காமல் விட்டுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா மணிப்பூர் வந்து ஒரு ஸ்டேட்டாக அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சு இல்லையா? அந்த டைமில் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்ட் சி அப்படிங்கிறதுல கொண்டு போய் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் டிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பார்ட் ஏ, பி, சி, ஸோ அதில் டெல்லி, அப்புறம் வந்து பீகார், கூச் பீகார், ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது வரும். ஸோ அந்த கேட்டகரியில் தான் ஸோ இந்த சி அப்படிங்கிறது பார்ட் சியில் வந்து மணிப்பூர் இருந்திருக்கும். அப்போ அந்த கேட்டகரி யூனியன் டெரிட்டரி கேட்டகரியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பிரசிடெண்டோட அண்டரில் வந்துடும். ஓகேவா? அப்போ பிரசிடெண்டோட அண்டரில் வருது அப்படின்னா நம்ம 6th ஷெட்யூலில் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான மெயின் ரீசனாக இருந்திருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆர்பிஐ துணை ஆளுநர். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட துணை ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சிரீஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவர் நிர்ணயிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் பீரியடுக்கு வந்து
இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ராஜேந்திர ராவ், ஓகேவா, எஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க, ராஜேஸ்வர ராவ்னு நினைக்கிறேன், எஸ். அவர் வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு ஃபஸ்ட்டு நியமனம் பண்ணப்பட்டிருப்பார் 2020. பட் அவருக்கு வந்து ஒரு 2 டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இப்போ 2005 வரைக்கும் அவர் வந்துட்டார். இப்போ கூடிய சீக்கிரம் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆக இருக்கார். அதனால இவர் சிரீஷ் சந்திர முர்மு வந்து இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்பிஐயோட கவர்னராக இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் இருக்காங்க. ஸோ இவர் வந்து 26th ஆர்பிஐ கவர்னர், ஓகேவா. 25th ஆர்பிஐ கவர்னர் யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, சக்தி காந்த தாஸ். ஸோ அவருக்கு அப்புறமா இவர் நியமனம் பண்ணப்பட்டிருப்பார். இப்போ ஆர்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுநரும் 4 துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு துணைநிலை ஆளுநரை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நபார்டோட கவர்னராக அவர் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆர்பிஐ அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஆர்பிஐ ஆக்ட் அப்படிங்கிறது 1934 கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி ஆர்பிஐ நடைமுறைப்படுத்தப்பட்டது 1935 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு, எப்போ எந்த பிளேஸுக்கு மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்போர்ன் ஸ்மித் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். ஸோ ஆர்பிஐ எப்போ நேஷ்னலைஸ் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா. ஸோ கேட்குற கொஷினுக்கெல்லாம் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது தான் வந்து இறுதி நிலை கடன் ஈவோர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா. ஸோ பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு அழைக்கப்படுறதும் இதுதான். அண்டு நமக்கு இந்த கான்செப்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறதுலாம் போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதை நிறைய டைம் பார்த்துருக்கோம். அது இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு இவ்வளவும் போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 12th சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட் சம்மிட் அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்குன்னா டேராடூனில் நடந்திருக்குது. ஸோ இந்த மவுண்டைன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மவுண்டைன் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 மவுண்டைன் டே. இதே வந்து சாயில் டே அப்படின்னா டிசம்பர் 5 ஓகேவா. ஸோ இதை ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது MiG-21 ரக போர் விமானம் ஓய்வு. ஸோ இந்த MiG-21 ரக போர் விமானம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 1963 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதில் இருந்து நடந்த எல்லா வார்லேயுமே இந்தியா பாகிஸ்தான் வார், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து முக்கிய பங்கு ஆற்றி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன் இன் இந்தியா 2025. ஸோ இதோட 4th எடிஷன் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த புள்ளியியல் மற்றும் அந்த ப்ரோக்ராம் வெளியீடு, ஓகேவா. ஸோ இவங்க தான் அந்த அமைப்பு வெளியீடு அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி, புள்ளியியல் மினிஸ்ட்ரி இருக்கிறேன் இல்லையா, சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க தான் இந்த சில்ட்ரன் இன் இந்தியா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஐஎம்ஆர் ரேட் அப்படிங்கிறது இந்தியாவில் 25 குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து 2023 வரைக்கும் உள்ள டேட்டா, ஓகேவா. 23 பேஸ் பண்ணி இப்போ 25 இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வரைக்கும் ஆய்வு பண்ணி அப்போ 25 ஐஎம்ஆர் ரேட்டு. ஸோ ஐஎம்ஆர் நமக்கு தெரியும் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது, குழந்தை இறப்பு விகிதம். 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இறந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 25, ஓகேவா, கம்மியாக இருக்குது நிறையவே. ஸோ ஹையஸ்ட் ஐஎம்ஆர் இந்த இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லையும் மத்திய பிரதேஷ்லையும். ஸோ 1000 குழந்தைகளுக்கு 37 குழந்தைகள் அப்படிங்கிறது இறந்து பிறக்கிறாங்க. ஐஎம்ஆர் ரேட்டு கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவில் 5 தான் இருக்குது, ஓகேவா. அதே போல் அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட், 5 வயசுக்கு கம்மியான குழந்தைகள் இறப்பு இந்தியாவில் டோட்டலாக 29 இருக்குது. ரூரல் ஏரியாவில் 33, அர்பன் ஏரியாவில் 20 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் அதிகமான அண்டர் 5 எம்ஆர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் 44, யூபியை பொறுத்த வரைக்கும் 42. அண்ட் அதுலேயுமே கம்மியாக இருக்கிற பிளேஸ் எது அப்படின்னா கேரளா தான், 8 தான் அங்கே இருக்குது. அடுத்தது பர்த் ரேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 18.4, ஓகேவா. ஸோ ஹையஸ்ட் பர்த் ரேட் வந்து பீகார், நல்லாவே தெரியும், 25.8. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியான அந்தமான் நிக்கோபார். ஸோ இங்கே வந்து 10.1 தான் இருக்குது பர்த் ரேட், பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது. ஸோ இது போக ஸ்கூல் ட்ராப் அவுட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நிறையவே கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை திருமணம் அப்படிங்கிறதும் இப்போ வந்து 23% தான் இருக்குது, அந்த கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர். ஸோ இதுவுமே அந்த புள்ளியியல் இது இருக்கு இல்லையா, அவங்க தான் வெளியிட்டது. இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 17,444
0.61 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7.15 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2606 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கவர் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 23.69% இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவரை 33% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதன்படி 26% அப்படிங்கிறது இப்போது வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, அந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 34வது செஷன் ஆஃப் யுனெஸ்கோஸ் இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேட்டிங் கவுன்சில் மேன் அண்ட் த பயோஸ்பியர். ஸோ இதை வந்து MAB ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேன் அண்ட் த பயோஸ்பியர் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 34 மெம்பர் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கிறாங்க, இதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதோட செஷன் 37 செஷன் எங்கே நடந்ததுன்னா பாரிஸ். ஓகேவா? ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸில் நடந்திருக்கு. அண்டு இதில் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பிளேஸை வந்து இப்போது இந்த வேர்ல்டு பயோஸ்பியர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய அந்த குளிர் பாலைவனம் இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பன்மை பாதுகாப்பு மையம், உயிர் பன்மை பாதுகாப்பு மையம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இந்தியாவில் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 11 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கும். ஸோ அது வந்து 12 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு டெசர்ட்டோட சேர்த்து 13வது பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. அப்போ இந்தியாவில் 13 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. இந்த பயோஸ்பியர், இந்த கோல்ட் டெசர்ட் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னா லாஹுல் ஸ்பிட்டி டிஸ்ட்ரிக்ட். ஸோ லாஹுல் ஸ்பிட்டி, இந்த ஸ்பிட்டி வேலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்லாம் நிறைய டைம் கேட்டது, இப்போ கூட டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பிட்டி வேலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டேட்டாஸு. இதுக்கு கூடவே ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறதும் இந்தியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் 91 ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த 91ல் லாஸ்ட்டாக ஆட் பண்ணது வந்து மேனார் அண்ட் கிச்சன் அப்படிங்கிற 2 பிளேசஸ் ராஜஸ்தானில் இருந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்த்து தான் 91. இப்போ வந்து இன்னும் ஒரு 2 பிளேசஸ் ஆட் பண்ணி டோட்டலாக 93 ஆயிடுச்சு நம்ம நாட்டில் ராம்சார் சைட்டோட எண்ணிக்கை. ஸோ அந்த 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பீகாரில் தான் இருக்குது. ஒன்று வந்து கோகுல் ஜலஷை அப்படிங்கிற பிளேஸும், இன்னொன்று வந்து உதய்பூர் ஜீல் அப்படிங்கிற பிளேஸும். ஸோ இந்த கோகுல் ஜலஷை எங்கே இருக்குது அப்படின்னா பக்சாரில் இருக்குது. உதய்பூர் ஜீல் வந்து சாம்பிரான் இருக்குது. ஸோ நம்ம காந்திஜி வந்து முதல் ஒத்துழையாமை இயக்க போராட்டம் இல்லையா, 1917 சாம்பிரான் சத்தியாகிரகம். ஸோ அங்கே தான் வந்து இந்த உதய்பூர் ஜீல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதோட சேர்த்து டோட்டலாக 93 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஏஷியா இருக்கு இல்லையா, ஏஷியா கண்டத்தில் அதிகமான ராம்சார் சைட்டை வச்சுருக்கிற நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான், 93. அண்ட் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 3வது அதிகமான ராம்சார் சைட்ஸை கொண்டு இருக்க நாடு இந்தியாவாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் யார் இருக்காங்கன்னா UK 176 ராம்சார் சைட்ஸ் வச்சுருக்காங்க. செகண்ட் வந்து மெக்சிகோ 144 ராம்சார் சைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான ராம்சார் சைட்ஸ் காணப்படக்கூடிய பகுதி எதுனா நம்ம தமிழ்நாடு தான், 20 ராம்சார் சைட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ரீசெண்டாக எது ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சக்கரக்கோட்டை அண்ட் தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம், ரெண்டுமே வந்து ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தான். ஸோ ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது எதனால் வந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரி நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஸோ லைவ் கிளாஸில் சொல்லியிருப்பேன், கூகுள் மீட் கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம இதுலேயும் பார்த்துடலாம். ஸோ 1971 February 2 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் அப்படிங்கிற இடம், ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற பிளேஸில் வச்சு ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நடத்தப்பட்டது தான் இது. ஓகேவா? ஸோ அந்த இதில் வந்து ராம்சார் அந்த பிளேஸில் நடத்தப்பட்ட ஒரு மீட்டிங்கில் சைன் பண்ண ஒப்பந்தத்தின் காரணமாக அதை வந்து ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது. அதில் வந்து சதுப்பு நிலங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள், வெட்லாண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணி பாதுகாப்பாங்க, ஈரநிலங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது. ஸோ இது வந்து 31வது விருது வழங்கும் விழா சென்னையில் நடந்துச்சு. இதில் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஷாஜா சம்ருதா, இவர் வந்து மைசூரை சேர்ந்தவர். வீரப்பன், இவர் வந்து கடலூரை சேர்ந்தவர். ஸோ இவர் இந்த ஷாஜா சம்ருதா அப்படிங்கிறவர் வந்து விதவிதமான பேடிஸ், ஸோ நெல் வகைகள் வந்து நிறைய வெரைட்டி எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காரு. அண்ட் வீரப்பன், இவரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷரிஸ், ஸோ இந்த மீன் பிடித்தல், அதுக்கப்புறம் வந்து இந்த கிராப் இருக்கு இல்லையா, நண்டு, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது கொடுக்குறாங்க. ஸோ இது பேர்லேயே தெரியும், என்விரான்மெண்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் வேலைகளை பண்ணுறவங்க அண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய 100வது நினைவு தினம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக இது பண்ணிட்டு இருக்காங்களே, ஸோ அதை முன்னிட்டும் இந்த விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே. ஸோ உலக சுற்றுச்சூழல் நல தினம் எப்போ அப்படின்னா 26 செப்டம்பர். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஏர் அண்ட் ஹெல்த்தி பீப்புள். ஸோ இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது தீம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே க்ளீன் ஏர் அப்படிங்கிறது வந்துச்சுல, நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான தீமு க்ளீன் ஏர் ஹெல்த்தி பீப்புள். ஸோ க்ளீன் ஏர் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் Group 2A மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஷின். க்ளீன் ஏர் ஆக்ட், ஏர் ஆக்ட் அப்படிங்கிறது வேறு, க்ளீன் ஏர் ஆக்ட் அப்படிங்கிறது வேறு, தூய காற்று சட்டம். ஓகேவா? ஸோ கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்தது ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இது இப்போ எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ எங்கே அமைச்சிருக்காங்கன்னா டெல்லியில் அமைச்சிருக்காங்க. இதை யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னாலே இதோட தலைவர் யார் தான், ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இல்லையா. ஸோ நித்தி ஆயோக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எப்படியோ அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க தான் டெல்லியில் செப்டம்பர் 24, 2025 இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ஜிஎஸ்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் உள்ள ஒரு முதன்மை அமர்வில் இருந்து, முதன்மை அமர்வு வந்து டெல்லியில் தான் நடக்கும். ஸோ 45 நகரங்கள் மற்றும் 31 மாநில அமர்வுகளோடு இந்த முதன்மை அமர்வு அப்படிங்கிறது செயல்படும். ஸோ அந்த ஹைரார்கியல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். 45 சிட்டிஸ் அண்ட் 31 ஸ்டேட் செஷன்ஸோட நடக்கும். அண்ட் ஒவ்வொரு அமர்விலும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நீதித்துறை உறுப்பினர்களும், ஒரு தொழில்நுட்ப உறுப்பினரும், ஒருத்தர் வந்து அதாவது ஒரு தொழில்நுட்ப உறுப்பினர் சென்ட்ரல்ல இருந்து இருப்பார், ஒரு தொழில்நுட்ப உறுப்பினர் வந்து ஸ்டேட்ல இருந்து இருப்பார். ஸோ இந்த மாதிரி 2+1+1 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருப்பாங்க. இதோட முதல் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா. இவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி. இவர் தான் இந்த ஜிஎஸ்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட முதல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த சஞ்சய் அப்படிங்கிறது ரொம்ப வந்து எல்லாத்துலேயும் வருது இல்லையா. ஸோ நம்ம சஞ்சய் மல்ஹோத்ரா, சஞ்சய் மூர்த்தி அண்ட் இவர் வந்து சஞ்சய் குமார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலை பற்றி பார்க்கணுன்னா இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. அண்ட் 2017 சிஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 109 கீழ் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாமில் வந்து பிரிவெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற சாப்டர்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் சாப்டர் 2 அப்படிங்கிறது கிராம சபை உருவாக்கத்தை பற்றி சொல்லும், அது கரெக்டு. அண்ட் சாப்டர் 12 பார்த்தீங்க அப்படின்னா நிதி தொடர்பான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அதுவும் கரெக்ட். ஓகேவோ? அதில் வந்து செகண்ட் பாயிண்ட் மட்டும் தப்பாக கொடுத்துருப்பாங்க, மற்ற ரெண்டும் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகார செயல்பாடு சிஜிஎஸ்டி சட்டத்திலிருந்து பெறப்படும். ஸோ இது வந்து யூஸ்வலாக இந்த அதிகாரம், ஃபங்க்ஷன்ஸ் அண்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணுறதா இருக்கும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜிஎஸ்டி சட்ட திருத்தத்திலேருந்து தான் பெறப்படுது. அடுத்தது செயல்பாட்டு ரீதியாக சுதந்திரம் ஆனால் அரசுக்கு பொறுப்பு கூறத்தக்கது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்ட் பாடியாக தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக பண்ணிக்கலாம். பட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க பொறுப்பு இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்தது அந்தந்த மாநில வேண்டுகோளின்படி மத்திய அரசால் மாநில அமர்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்படும். ஸோ ஸ்டேட் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டில் வச்சு செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆர்டிக்கல் 279A அப்படிங்கிறது இதோட ரிலேட்டடான ஆர்டிக்கல். அண்ட் 101A 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 படி இது அமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஜூலை 1, 2017 நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கு கூட இன்னும் 2 ஆர்டிக்கல் அப்படிங்கிறது ஆட் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.
அடுத்தது அந்தியோதயா திவாஸ். ஸோ இந்த அந்தியோதயா திவாஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25. ஸோ இது 2014 தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தீன் தயாள் இருக்கார் இல்லையா, தீன் தயாள் உபாத்யாயா, அவரோட 98வது பிறந்த தினம் அன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தீன் தயாள் இவரோட பிறந்த தினம் தான் அந்தியோதயா திவாஸ். இவர் எப்போ பிறந்ததுன்னா செப்டம்பர் 25, 1916 யூபியில் பிறந்தார். ஸோ இறந்தது பார்த்திங்கன்னா February 11, 1968. ஸோ இவரோட இறப்பு வந்து ஒரு நேச்சுரல் டெத்து மாதிரி கிடையாது, ஒரு மர்மமான முறையில் இவர் இறந்தார் அப்படிங்கிறத சொல்லுறாங்க. அண்ட் தீன் தயாள் உபாத்யாயா இவருடைய பேரில் தான் நமக்கு வந்து தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இவரோட பேரில், அந்த வறுமை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், ஸோ அதையெல்லாம் இவரோட பேரில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. நேஷ்னல் ரூரல் அர்பன் மிஷன், நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் எப்போ வந்துச்சு, நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ரீகேப் மட்டும் ஜஸ்ட் லைட்டாக பார்த்துடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் எந்தெந்த வருஷத்தில் வார் நடந்துச்சு அண்ட் எந்தெந்த பகுதிகள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு அழைக்கப்படுதுங்கிறதையும் பார்த்தோம். கில்ஜிட் பாகிஸ்தானும் ஆசாத் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி, ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தான் அழைக்கப்படுது. அண்ட் நம்ம நேற்றே பார்த்துருப்போம் 2 ஆப்ரேஷன்ஸ், ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் மகாதேவ், ரெண்டுமே வந்து பஹல்காம் அட்டாக்கோட ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th ஷெட்யூல். ஸோ இப்போ லடாக்கில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அவங்க 6th ஷெட்யூலில் அவங்கள ஆட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதனால தான் 6th ஷெட்யூலை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ 6th ஷெட்யூலில் என்னென்ன ஸ்டேட்ஸ் வருது அப்படின்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட துணை ஆளுநர் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க, சிரீஷ் சந்திர முர்மு அப்படிங்கிறவர். 12th சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட் சம்மிட் டேராடூனில் நடந்துச்சு. MiG-21 ரக போர் விமானம் ஓய்வு பெற இருக்குது. சில்ட்ரன் இன் இந்தியா 2025 அப்படிங்கிற ரிப்போர்ட் படி IMR ரேட் வந்து 25 இந்தியாவில். இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் வந்து 17,444.61 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது 37வது யுனெஸ்கோ செஷன். ஸோ அதில் வந்து இந்தியாவோட குளிர் பாலைவனத்தை வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அண்ட் இந்தியாவில் டோட்டலாக இப்போ 93 ராம்சார் சைட்ஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணது கோகுல் ஜல்ஷேயும் உதய்பூர் ஜீலும், ரெண்டுமே வந்து பீகாரில் தான் இருக்குது. அதிகமான ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் காணப்படுது. டாக்டர் MS சுவாமிநாதன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது. ஸோ இது வந்து ஷாஜா சம்ருதா வீரப்பன் அப்படிங்கிற 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே 26 செப்டம்பர். ஸோ தீம் பார்த்தோம், கிளீன் ஏர் ஹெல்த்தி பீப்புள். GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இது எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா டெல்லியில். இதோட முதல் தலைவராக நியமனம் பண்ணப்பட்டவர் சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தியோதயா திவாஸ் செப்டம்பர் 25. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.